எப்படிப்பட்ட அடி பிடிச்ச பாத்திரத்தையும் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி துவைக்கிற பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். துணி துவைக்கிற பவுடர் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் சர்ஃப் எக்ஸல் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 மூடி வினிகர் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கலாம். தண்ணி பிடிச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை நம்ம 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இடையில இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், அந்த அடி பிடிச்ச அந்த கறி அப்படியே அந்த தண்ணியில் கலந்து வர்றது நம்மளுக்கே தெரியுது பாருங்கள். அந்த ஒயிட் கலர் வாட்டர் எப்படி அந்த கறியோடு சேர்ந்து நல்லா இப்போ பிளாக் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த கறியையும் நல்லா ஸ்பூனாலேயே அப்படியே நம்ம அந்த சொல்யூஷனோடு சேர்த்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் போயிடும் ஈஸியாக. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியுது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு குறைஞ்சோன்னே அந்த ஸ்பூனை வச்சு எப்படி செய்யணும் பாருங்களேன். இப்போ அந்த கறியெல்லாம் வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா அந்த கறியெல்லாம் தனியாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கறி. இப்போ நல்லா நம்ம சோப் போட்டு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற அழுக்கு எல்லாமே இப்போ வந்துடும். இப்போ நான் தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ நம்ம அதை போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியுது இல்லையா? எப்படி பளிச்சுன்னு எல்லா கறியும் போய் புது பாத்திரம் மாதிரி ஆயிடுச்சுல. இந்த டிப்ஸு தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன இவ்வளோ கறி ஆயிடுச்சு, கண்டிப்பாக இந்த பாத்திரத்தை நம்ம இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டிருப்பாங்க. யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும்.